ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீர்லவா. இந்த நேரத்திலும் ஆவியானவர் எங்கள் மத்தியில கிரியை நடப்பிக்கும்படி என்னை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், அடியால் சிறுகட்டும். எல்லா துதியான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால மீண்டும் உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்துல யோபு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம கேட்கலாம். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். இந்த வேத வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 4 காரியம். அதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது மிருகங்களை குறித்து. மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ மிருகம் எப்படி நமக்கு நிறைய காரியத்தை போதிக்கிறது என்பதை வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது பைபிள் எடுத்து நான் வாசித்து பார்ப்போமானால் இந்த வேதம் அழகா சொல்லுதுங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் மிக தெளிவாய் அழகாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும், ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும், பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும், ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும், பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. 120 ஆண்டுகளாக நோவா பிரசங்கம் பண்றதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த பூமி சீர்கெட்டதா இருக்கிறது என்று இந்த பூமியை அழிக்கிறார். அழிப்பதற்கு முன்பாக நோவா குடும்பத்துக்கு மேல ஆண்டவருடைய கிருபை கிடைச்சிச்சு. கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான், தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறாரு, நீதிமானா இருக்கு. அப்படின்னால ஆண்டவர் விசேஷமா அருமையான நோவாவோடு பேசுகிறார். நான் பூமியை நான் அழிக்க போறேன், பூமியில நீ ஒரு அருமையான ஒரு பேழைய நீ உண்டு பண்ணு கொப்பேர் மரத்தினால. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி எவ்வளவு நீளமோ எவ்வளவு அகலமோ எவ்வளவு அழகாய் கர்த்தர் சொன்னாரோ அதன்படி மாத்திரமே ஒரு பேழைய கட்டுகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 120 வருஷம் கர்த்தர் அழிக்க போறார் பூமியன்னு சொல்லும்போது யாருமே கேட்கல. ஆனா கடைசியாய் அழிவு நேரம் நெருங்குற நேரத்துல மிருகங்கள் மத்தியில இந்த செய்தி போது அதுல தேவன் தெரிந்து கொண்ட அந்த மிருகங்கள் எல்லாம் பேழையில அருமையாய் ஜோடி ஜோடியாய் போய் அந்த பேழையில பாதுகாக்கப்பட்டது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மிருகத்தின் மூலமா நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் சேஷமா கடைசி நாட்கள், அழிவின் காலம் இனி செல்லாத எத்தனையோ காரியத்தை ரகசிய வருகை குறித்து, பகிரங்க வருகை குறித்து ஆண்டவர் நம்மோடு எச்சரித்து கொண்டே இருக்கிறார். கடைசி நாட்கள்ல வாழ்கிற நாம தெய்வ பிள்ளையே, நம்முடைய என்ன குறைஞ்சிருக்கிறதா? நம்முடைய விசுவாசத்துல நம்ம எவ்வளவு குறைவா இருக்கிறோம்? கர்த்தருடைய வருகை நாட்கள்ல அன்பு பார்க்க முடியாது, விசுவாசத்தை காண முடியாது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அக்கிரமம் மிகுதியாகுதுனால அன்பு தணிந்து போகும் என்று. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்துல வாழ்கிற நாம தெய்வப்பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய வருகைக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்தி இந்த பேழையின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறாயா? பேழை என்பது அது ஞானசான சத்தியம். இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, தங்க பாவங்களை அறிக்கையிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அருமையான ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள எத்தனையோ பேர் வராம இன்னும் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறீர்களவா? கர்த்தருடைய பிள்ளைய, ஆக்கினை தீர்ப்பு வராதபடி, அழிவு வராதபடி இந்த தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள் நுழைய வேண்டுமானால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே இந்த செய்தியின் மூலமாய் நோவா 120 வருஷமாய் பிரசங்கம் பண்றாரு. ஆனா அந்த சத்தியத்தை கேட்க கர்த்தருடைய பிள்ளை ஒரு மனிதர்கள் கூட இல்ல. நோவாவின் குடும்பமும் இந்த காட்டு மிருகங்கள் மாத்திரமே உள்ள போனது. அது போல தேவ பிள்ளையே, இந்த கடைசி காலத்துல தேவ சமூகத்துல நீ உட்கார்ந்து இருக்கிற, இந்த சத்தம் உன் காதுகள்ல துணிக்கிற அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு வாழ்க்கை அர்ப்பணிப்பாயானால் இந்த பேழைக்குள்ள வந்து தேவனும் கூட விசேஷமாய் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளில ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நோவாவினுடைய அந்த பேழைக்கு வெளியே இருந்த அத்தனை மிருகங்களும் அழிந்து போனது, அத்தனை ஜனங்களும் அழிந்து போனாங்க. ஒருவேளை பேழைக்கு வெளியே இருக்கிறாயா, உள்ளே இருக்கிறாயா?
கர்த்தர் இந்த மிருகத்தின் மூலமாய் உன்னோடு போதிக்கும்படி பேசும்படிதான் உன்னோடு கூட ஆவியானவர் இடைபடுகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? இரண்டாவதாக நாம ஒரு மிருகத்தை குறித்து நாம் வேதத்துல வாசிக்க போறோம். இந்த வேத அழக சொல்லுது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாமா? அப்பொழுது எலிசா திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. எலிசா தீர்க்கதரிசியை குறித்து இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவர். அவரை பார்த்து மட்டத்திலையா ஏறிப்போ என்று சொல்லி சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேத அழக சொல்லுது, அந்த நாளில கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமா விசேஷமாய் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கரடிகள் 2 கரடிகள் காட்டிலிருந்து வந்ததாம், வந்து பிள்ளைகளை பீறி போட்டதா. இன்னைக்கு பாருங்க, பரியாசம் பண்றது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். பரியாசக்காரர்கள் மத்தியில நம்ம உட்காரக்கூடாது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்க கையில மொபைல்ல பல பரியாசமான நாடகங்களையும் பரியாசமான எத்தனையோ செய்திகளையும் கேட்கறாங்க. நிறைய பேரை கிண்டல் பண்றது, கேலி பண்றது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப சகல காரியமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது சுலபமா எத்தனையோ தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல மனம் திரும்புங்க. பேச வேண்டிய வார்த்தைகள் கர்த்தருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு நல்ல வார்த்தைகள் மட்டும் உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும் பைபிள்ல வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமா, அல்லது வீணான வார்த்தைகளை பேசி மற்றவங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி தேவனுடைய இருதயத்தை ஒருவேளை நம்ம துக்கப்படுத்துகிறோமா? எலிசா தீர்க்கதரிசியை அந்த நாளில விசேஷமாய் கர்த்தர் பாதுகாத்து, தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய வாயா இருந்த தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் பேசினத உடனே கர்த்தர் அந்த கரடியை 2ஐயும் அனுப்பி 42 பிள்ளைகளை அது பீறி போட்டதா. நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு எச்சரிப்புக்காக இந்த நாளில ஆவியானவர் கொடுக்கிறார். பரியாசக்காரர்கள் மத்தியில உட்காராதீங்க. பைபிள தெளிவாய் வேதத்துல வாசிக்கிறோம். பாவிகளுக்கு விலகினவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். தேவப்பிள்ளையே, பரலோகம் போகணும்னா பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஒரு ஜீவியை நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த கரடிகள் மூலமாய் பரியாசம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது என்பதை கர்த்தர் விசேஷமாய் நமக்கு போதிக்கிறார். மூன்றாவதாக நம்ம பைபிள்ல இருந்து மற்றொரு மிருகத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்னாகமம் 22:28. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அதை பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா பிலேயாமை கொண்டு அந்த ஆலாக் ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கூலி பேசி கொண்டு வருகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி போகும்போதுதான் பிலேயாம் அந்த நாளில ஒரு கழுதையின் மேல ஏறி சவாரி செய்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்துல அந்த கழுதை தேவதூதனை பாக்குது. இந்த பிலேயாம் அந்த நாளில அந்த கழுதையை அடிக்கிறார். அது செவரோடு இவருடைய கால்களை நசுக்கும் போது உடனே அது பேச ஆரம்பிக்கிறது நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 3 முறை அடிக்கிறாராம். ஆண்டவருடைய பிள்ளை உடனே அது தன் வாயை திறந்து இந்த பிலேயாமோடு பேசுகிறது. வசனம் சொல்லுதுங்க, அவனுடைய மதிக்கேட்டை, பிலேயாமுடைய மதிக்கேட்டை அந்த கழுதை எச்சரித்தது, பேசினது என்று. ஆம், அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு கழுதையினுடைய வாயை ஆண்டவர் திறந்தாராம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் தவறு செய்கிறோம். எத்தனையோ நேரம் பைபிள்ல ஏசாயா 1 அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்களேன். ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கழுதையை குறித்து பைபிள்ல. ஏசாயா 1 அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மாடு பாருங்க தன்னுடைய எஜமான அறியுமா, கழுதை தன்னுடைய முன்னணையை அறியும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு என்னுடைய ஜனமோ ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்தருடைய நியாயத்தை அறிவில்லாமல், கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு ஏசப்பாவை குறித்து ஒரு அறிவு இல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய நியாயத்தை அறியாதபடி இன்னைக்கு அநேக நேரங்கள நம்ம இஷ்டத்துக்கு ஓடுகிறோம். இல்லையாம் கூலிக்காக விரைந்தோடினான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்ப தேவன் நமக்கு என்ன ஓட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை மட்டும் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோடு ஜெபித்து ஓடணும். எங்கு போனாலும் உன் வழிய கர்த்தருக்கு ஒப்புவே என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சுய புத்தியின் மேல சாயாமல். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் ஓடலாம். தங்க வாழ்க்கையில ஒரு நாள் தொடங்கும் போது அந்த நாளை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அதுவும் விசேஷமாய் அப்பாவுடைய பிள்ளைக அவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளை பிலேயாமுடைய மதிகேடு என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம்.
கூலிக்காக விரைந்தோடி இஸ்ரவேலை சபிப்பதற்காய் புறப்பட்டு போனான். அவனுடைய மதிக்கேட்டை தடுத்ததுதான் அந்த கழுதை. இந்த கழுதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, கர்த்தருடைய பிள்ளையை, கழுதை எப்படி தன்னுடைய முன்னணி அறியுமோ அது போல தேவ சமூகத்தை, தேவனுடைய பிரசனத்தை அறியக்கூடியவர்களா இருக்கிறோமா? பிள்ளையாம் அந்த நாளில கர்த்தருடைய சித்தத்துக்கு செவிகொடாம போய் இஸ்ரவேலை சபிப்பதற்காய் போகும்போது தேவன் அதை விரும்பல. ஆகவேதான் அந்த வசனத்துல நாம் கேட்டது போல தேவ பிள்ளையே, அவனோடு அது பேசி எச்சரிக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். மதிகேட்டை தடுக்கிறத இன்றைக்கு இந்த கழுதையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கிறோமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல சுயமா எங்கும் போகாதபடி, சுயமா எந்த ஒரு காரியமும் செய்யலையா. அவர் அதனதன் காலத்துல நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கணவர் கல்யாணத்துல கூட பிதாவுடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறார். 12 வயசு வந்துருச்சு. அந்த நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்துல வேதபாரர்கள் மத்தியில உட்கார்ந்திருந்து அங்கு அவர்கள் மத்தியில தேவனுடைய வசனங்களை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு ஒருவேளை அந்த அருமையான தாய் தகப்பன்மார் வந்து கேட்கிறாங்க, எங்களை விட்டு இப்ப பிரிந்து இப்படி செய்கிறீரே. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என் பிதாவுக்கு எடுத்த காரியத்தை நான் இருக்க வேண்டாமா? அப்போ தேவ பிள்ளையே, அப்போ நாம இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை ஒவ்வொரு நாளும் அறியணும். நம்ம கேட்கணும், அப்பா உமது சித்தப்படி நான் செய்கிறேனா, உமக்கு பிரியமானபடி நான் வாழ்கிறேனா? ஏன்னா 12 வயதுல இருக்கிற அவருக்கு தகப்பனுடைய தொழில் தச்சு தொழில், அந்த தொழிலை செய்வதற்கு தான் விசேஷமா அந்த ஜனங்கள் விரும்புவாங்க. ஆனா இந்த தாய் தகப்பன்மார் அந்த யோசனையோடு தான் அவரை வைத்திருந்தாங்க. ஆனா ஆண்டவர் தன்னுடைய அருமையான பிதாவுடைய சித்தத்துக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து தன்னை அர்ப்பணித்தது போல இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நாம கூட அவருடைய சித்தப்படி வாழ்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமா இருக்கும். இந்த கழுதையின் மூலமாய் இந்த சத்தியத்தை நாம் அறிகிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் நாம் வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால், இன்னைக்கு நம்ம வீட்டுல ஆடு மாடு எல்லாம் வளர்க்கிறோம். அந்த மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, ஆடுகளுக்கெல்லாம் சில நேரம் நம்ம வைக்கோல் போடணுமே, நமக்கு அது வேண்டிய தீவனம் கொடுக்கணுமே நாம் நினைக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாமா? கொஞ்சம் சங்கீதம் 104 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்கன்னா, பால சிங்கங்கள் இறைக்காக கெச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். பாருங்க, பால சிங்கம் கூட தனக்கு ஆகாரம் வேணும்னா தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி யோசித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில நினைக்கிறோம் ஆடு மாடு ஒருவேளை அது பசியா இருக்கும்போது அது என்ன செய்யும்? ஆனா அது வசனம் அழகா சொல்லுது, அது தேவனை நோக்கி தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேவனை நோக்கி பார்க்குமா, தேடுமா. அதே போல அதே சங்கீதம் 104 அதிகாரம் 27 வசனத்தை பாருங்க. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஆகாரம் தருவீர் என்று அது ஆண்டவரை நோக்கி காத்திருக்குமா? கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளை தேவன் போஷிப்பிக்கிறவர். நாம் நினைக்கிறோம் உலக மக்கள் எப்படி இருப்பாங்களா, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம், இதேதான் கவலை. ஆனா ஏசுப்பா இன்றைக்கு இந்த மிருகங்கள் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம், ஆண்டவருடைய பிள்ளையே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று பரமண்டல ஜபத்துல ஏசுப்பா கற்றுக் கொடுக்கிறார். ஆனா நாம யோசித்து பாருங்க, இந்த ஆகாரத்துக்காகவே வாழ்கிறோம். சண்டை வீட்டுல எதுக்கு வருது? சாப்பாட்டுக்கு தானே. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற ஆகாரம் என்பதை நம்ம மறந்துடுறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய கையில நீ ஒவ்வொரு காரியத்தை அர்ப்பணித்தப்பா, உங்க கையில இருந்து அந்த மிருகம் பாருங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் பாருங்க, தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி அது தேடுமா. சங்கீதம் 145 அதிகாரம் 15 வசனத்தை கூட நீங்க வாசிங்கன்னா இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஆண்டவருடைய பிள்ளை எவ்வளவு அழகான வேத வசனம். அப்போ நமக்கு இன்னைக்கு ஆகாரம் வேணும்னா அப்பாவை நோக்கி பாக்குறோமா? நம்ம சம்பாரிச்சோம், நான் சம்பாரிச்சேன், என் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன், அதனாலதான் இன்னைக்கு நிறைய பலவீனங்கள் வியாதிகள். இந்த நேரத்துல ஆண்டவர் கரத்துல நம்ம அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான பாடம். தெய்வ பிள்ளையை, ஏற்ற நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளையை ஏற்ற நேரத்துல நம்ம உண்ணக்கூடியவளா இருப்போமானால் நிச்சயமா நம் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகும்.
இன்னைக்கு ஏற்ற காலத்துல உண்ணாம நேரம் தவறி அதிகால நேரம், நடுராத்திரி நேரம் இப்படி உண்றது நிமித்தம் தான், சாப்பிடுவது நிமித்தம் தான் பல வியாதிகள். ஆகவே ஏற்ற நேரத்துல தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி, தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி அவருடைய முகத்தை நோக்கி பாக்குதா, அப்படி நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் மிருகங்களை குறித்து நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். அதே 104ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறோம். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். இருளை கட்டளையிடுகிறீ, அப்ப என்ன ஆகுமா? ராக்காலம் ஆகுமா. அப்போ கர்த்தருடைய பிள்ளையே அந்த நேரத்துல சகல காட்டு மிருகங்களும் என்ன செய்யுதான்? நடமாடுதான். இப்ப நம்ம அதே அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்து கொள்ளும். தெய்வ பிள்ளையே, அந்த காட்டு மிருகம், அந்த சிங்கம் கூட பாருங்க என்ன செய்யுமா? இருளை கட்டளையிடும் போது அதெல்லாம் நடமாடுமா, எல்லா மிருகங்களும், காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம். ஆனா எப்போ சூரியன் உதிக்குதோ உடனே அது போய் தங்கள் தாபாரங்கள்ல போய் படுத்து கொள்ளுமா. இதுல இருந்து ஒரு சத்தியத்தை நம்ம நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, நம்ம வாழ்க்கை இருளா இருக்குதா? ஆண்டவருடைய வசனம் அழகற்றது, அவருடைய முகத்தின் வெளிச்சம் என்று வேதத்துல சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 8ல நீங்க வாசித்தீங்கன்னா, அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல நம்முடைய அந்தரங்க பாவங்களை கொண்டு வருகிறாராம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அந்தரங்க பாவம், எத்தனை இயேசுப்பாவுக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படுது. அவரை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமா? நம்ம அநேக நேரங்கள்ல அந்தரங்கத்துல எத்தனையோ தவறான காரியங்களை நம்ம செய்கிறோம். கோபம், இயேசுப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம், வீட்டுல சண்டை போடுறது. தேவப்பிள்ளை மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ குறைகள், தேவனுக்கு பிரியமில்லாத இன்னைக்கு மொபைல்ல பாக்குறது, அருவருப்பான காரியங்களை பாக்குறது, அசுத்த காரியங்களை பார்க்கிறது, இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருள். அந்த இருள் நேரத்துல என்ன வருமா? காட்டு மிருகங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட இன்னைக்கு ஏன் சாத்தான் நிறைய குடும்பங்களை கிரியை நடப்பிக்கிறான்? காட்டு மிருகங்கள் என்பது நிச்சயமாகவே அது ஒரு விதத்துல அசுத்த வல்லமைகள் தான். துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் எபேசு பட்டணத்துல என்று அருமையான பவுல் சொல்றார். தேவப்பிள்ளையே, அப்ப துஷ்ட மிருகங்கள்லாம் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளை, இவைகளெல்லாம் கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமாய் இருக்கிற அசுத்த வல்லமைகள், அசுத்தாவினுடைய கிரியைகள். இன்னைக்கு பயத்துக்குள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இருளுக்குள்ள. ஆண்டவருடைய பிள்ளைய எத்தனையோ மரணக்கட்டுகள் எத்தனையோ பேரை சூழ்ந்து இருக்கிறது. காரணம் என்ன? இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல, வசனம் என்ற அந்த இருதயத்துக்குள்ள அந்த தீபம் இல்ல. இந்த வசனம் ஜீவ வசனம். ஆண்டவரே, உண்மை விட்டு நாங்க எங்கப்பா போவோம்? ஜீவ வார்த்தை உம்மிடத்துலதானே இருக்கிறது. ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைய, அப்ப ஜீவ வசனம் இருக்குமானால், ஜீவனாகிய ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் இருக்குமானால், வெளிச்சமாகிய வசனம் நமக்குள் இருக்குமானால், எல்லா இருளை நம்ம கடக்க முடியும். அருமையான யோபு வாழ்க்கையில யோபு 29ஆம் அதிகாரம் 3ல வாசிக்கிறோம். நீர் அருளின தீபம் என் தலைமேல் இருக்கிறது, ஆகவே நான் இருளை கடந்தேன். அந்த வசனத்தின் பிரகாசத்தினால அந்த இருள் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற பல போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவருடைய பிள்ளையே, அவர் அருளின வெளிச்சத்துலதான் நாம எல்லாத்தையும் கடக்க முடியும். தேவ பிள்ளையே, வசனத்தின் பிரசித்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளையே எல்லா பேதமையை கடக்கக்கூடிய உதவிய அந்த வசனம் நமக்கு கொடுக்குதா? அந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது அது வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில உண்டாக்கி எல்லா பிரச்சனையை கடக்க நமக்கு உதவி செய்கிறதா? தேவ பிள்ளையே, இந்த அருமையான நாளில கூட கர்த்தர் கையிலும் வாழ்க்கை அர்ப்பணிப்பாயானால் நிச்சயமாகவே இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல இருளை கர்த்தர் விசேஷமாய் கட்டளையிடும் போது உண்டாகிற அந்த பயங்கர பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி, அடுத்த வசனத்துல வாசிக்கிறது போல ஆண்டவர் விசேஷமாய் வெளிச்சத்தை அனுப்பும் பொழுது, பகல் காலம் உண்டாகும் பொழுது எப்படி எல்லா மிருகங்களும் ஒதுங்கி படுத்துக் கொள்கிறதோ, அது போல வேத வசனம் என்ற அந்த பிரகாசம் நம் இருதயத்துக்குள் வரும்போது, நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது, வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற தீபமாய் நாம் மாறும் போது, தேவப்பிள்ளையே, இந்த உலகத்துல ஒரு சாட்சியாய் நாம வாழ முடியும். முறுமுறுப்பு இல்லாம, தர்க்கம் இல்லாம, அவிசுவாசம் இல்லாம, பதட்டம் இல்லாம ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ முடியும். பொல்லாத அந்த வல்லமைகளுக்கு தேவன் நம்மை தப்புவிக்க முடியும். ஆகவே இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஆண்டவருடைய பிள்ளையை வாழ்க்கையில பகற்காலம் இருக்கிற வரையிலும் தான் நீ கிரியை செய்ய முடியும். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரப்போகிற அப்படின்னால, அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய அந்த மிருகத்தின் ஆட்சி வரப்போகிற அப்படின்னால, இந்த இருள் வாழ்க்கையில வராதபடி இந்த நேரத்துல இந்த சத்தியத்தின்படி நம்மை அர்ப்பணிப்போமானால், இந்த சத்தியத்தில் இருக்கிறதான அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகி தேவப்பிள்ளை ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் ஓடக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயம் கொடுப்பார். அது மாத்திரமல்ல,
நம்ம இன்னும் கூட ஒரு மிருகத்தை குறித்து நம்ம பைபிள பார்க்க போறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு வேதத்துல வாசிக்கிறோம், தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிங்க கெபியில் இருந்து தேவன் எப்படி அருமையான தானியேலை தப்புவித்தார் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம பார்க்கலாமா? அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, தானியேல எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க. 120 பேருக்கு மேல தானியேல சிங்கக்கபில போட்டுட்டாங்க. ஆனா தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டினாராம். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்ப ஏசப்பாவுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த பூமியில உண்மையா இருக்கும்போது அவன் சொல்றான், கர்த்தருக்கு முன்பாய் நான் நீதி உள்ளவனாய் இருந்தேன், குற்றமற்றவராய் இருந்தேன், ராஜாவுக்கு முன்பாக நான் எந்த அநீதியும் செய்யல. தெய்வ பிள்ளையே, அப்ப தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவளாய் நாம் இருக்கும்போது தானியேலை போல தானியேல் வாழ்க்கையை குறித்து நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 12 அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனுடைய விசேஷித்த கிருபையை பெற்றவன், மாம்சமானவன் அல்ல. மாம்சமானவனுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நிச்சயம் உண்டாகாது. மாம்சமா இருந்தா அவனை எல்லா மிருகங்களும் அவன் அந்த நேரமே கடிச்சு கொண்டிருக்கும். ஆனா இவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் தேவனுடைய கிருபையை பெற்றவனாய் இருந்தபடினால தேவன் அவரை கொல்லாத அந்த சிங்கங்களுடைய வாய்களுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறத நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா அந்த 120 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போய் எல்லாரையும் கெபியில போடுறாங்க. அந்த கெபியின் அடியில கூட போகல, எல்லாரையும் அந்த சிங்கம் பட்சித்து போட்டதாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட தேவ பிள்ளையே, தேவனுக்கு முன்பாய் தானியேலை போல பரிசுத்தமாய் வாழ்வோமானால், உண்மை உள்ளவளாய் வாழ்வோமானால், தானியேல் ஜெப வாழ்க்கையில அதிகமாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தா அப்படி சஞ்சரிப்போமானால் தேவ பிள்ளையே, நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கொல்லாத சிங்கங்களுடைய வாய்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். பவுல் சொல்றார், சிங்கங்களின் வாய்களுக்கு தேவன் என்னை ரட்சித்தார் என்று. நம்ம வாழ்க்கையின் கூட பலவிதமான போராட்டங்கள், பல துஷ்ட மிருகங்களை போல பல துஷ்ட ஜனங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 57ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, சிங்கங்கள் மத்தியில நான் இருக்கிறேன். தேவப்பிள்ளையே, நீ ஒருவேளை எப்படிப்பட்ட வீட்டுல என்ன பிரச்சனையில் இருக்கிற, உன் வேலை செய்யற இடத்துல என்ன பிரச்சனையில் இருக்கிறோம் எனக்கு தெரியாது. ஆனா கொல்லாதவருடைய வாய்களுக்கு பற்களுக்கு இரையாய் ஒப்புக்கூடாத ஒரு தேவன் நம் கூட இருக்கிறத நீங்க மறந்துடாதீங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்க இந்த அருமையான சத்தியத்தின் மூலமாய், இந்த சிங்கங்களின் மூலமாய் நமக்கு போதிக்கிற ஒரு சத்தியம், அவன் கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே பொல்லாத சிங்கம் அவனை தொடல. சிங்கங்களுடைய வாய்களை தூதர்கள் கட்டினாங்களாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையை குற்றப்படுத்தின அத்தனை பேரையும் அந்த சிங்கங்கள் பட்சித்து போட்டதான். இன்னைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் இந்த அருமையான காரியத்தை இந்த சிங்கம் நமக்கு போதிக்கிறது. கடைசியாய் இயேசு கிறிஸ்து ஏறின கழுதையை குறித்து நாம் வேதத்துல பார்க்க போறோம். மத்தேயு 21:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடைசியாய் அந்த ராபோஜனத்துக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது பிதாவுடைய சித்தப்படி இதை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த கழுதை என்ன கழுதையாம்? ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அது இருவழி சந்துல அது கட்டப்பட்ட கழுதை என்று நாம பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரா இயேசுவை சுமக்க அந்த கழுதை என்ன செய்யுது? அந்த நாளில அந்த எஜமான் அவிழ்க்கும் போது இது ஏன் அவிக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஆண்டவருக்கு தேவை என்று அந்த கழுதை அவிழ்த்து அதன் மேல இயேசு பவனி வந்தாராம். இன்னைக்கு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கூட பல கட்டுகள் மத்தியில இருக்கலாம். ஒருவேளை எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கலாம். இருவழி சந்துல அந்த கட்டப்பட்டது போல ஒரு வாழ்க்கையில ஒரு நிலையான காரியம் இல்லாதபடி அலக்களிக்கப்பட்டு இந்த செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லி சோர்வோடு கூட காத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், கட்டப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் இன்னைக்கு கட்ட விரும்புகிறார். 18 ஆண்டுகளாய் கூடியான பெண்ணை பொல்லாத சாத்தான் கட்டி வைத்திருந்தது போல எந்த கட்டுக்குள்ள இருக்கிற பாவக்கட்டா, ஒருவேளை சாப கட்டுகளா, நோய்கள் என்ற கட்டுகளா, அந்த கட்டுகளில் தேவர் இந்த நாளில உன்னை கட்டவிழ்த்து நான் உன் மேல பவனி வரும்படி உன்னை நீ அர்ப்பணிப்பாயா என்று கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவர் உன்னை இந்த நாளில கட்டவிழ்க்க தன்னுடைய அருமையான 2 சீஷனை அனுப்பினது போல இன்றைக்கு இந்த அருமையான பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 சத்தியத்தின் மூலமாய் இந்த அருமையான காட்டு மிருகங்கள் மூலமாய் நம்மோடு இன்னைக்கு
பேசி நம்மை இந்த நாளில எச்சரிக்கிற தேவனாய், நமக்கு போதிப்பிக்கிற தெய்வமாய் நம் அருகில நிற்கிறார். தேவப்பிள்ளையே, நம்முடைய சுவாபங்கள் எப்படி? கழுத சுவாபத்தை குறித்து பைபிளை நீங்க நல்லா படிச்சு பார்த்திருப்பீங்க. கழுதைக்கு என்ன காணப்படுமா? அந்த நாளில பைபிள் குதிரை பாத்தீங்கன்னா அதுக்கு சவுக்கு என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். கழுதைக்கு கடிவாளம் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அதே போல சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் ஆண்டவருடைய பிள்ளையர் அங்கும் பைபிள்ல வாசிக்கிறோம். 8, 9, 10 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் மிக தெளிவாய் போட்டிருக்குது. அந்த கழுதை ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையர் கடிவாளத்தில் கட்டப்பட்டு, யோசித்து பாருங்க, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒருவேளை அந்த கோவேரி கழுதையை போல, குதிரையை போல ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையை இருக்கிறோமான்னு சொல்லி அந்த பகுதியில ஒரு கேள்வி ஆவியானவர் கேட்கிறார். ஒருவேளை நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? கடிவாளத்துல கட்டப்பட்டிருக்கிறாயா? ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையை உனக்கு சவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒருவேளை பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தேவன் உன்னை இந்த நாளில கட்டவிழ்த்து உன் மேல பவனி வர தேவன் இந்த நாளில விரும்புகிறார். உன்னை வாழ்க்கை அர்ப்பணிப்பாயா? இயேசு சுமந்து சென்ற அந்த அருமையான கழுதையை போல நம்ம வாழ்க்கையில கூட அப்பா கட்டுகள் மத்தியில் இருக்கிற என்ன கட்டவிழ்த்து உண்மை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கழுதையாய் என்னை மாற்றும் என்று ஒப்பு கொடுப்பாயனால் இயேசு உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுப்பாவை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட அப்பா எங்கள் மத்தியில நீர் வந்து இறங்கி இருக்கிறீர். இந்த அருமையான மிருகங்கள் மூலமா எங்களோடு நீர் பேசின இந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திர ராஜா. அப்பா விசேஷமா இந்த நாளில கூட உம்மை சுமந்து சென்ற அப்பா அந்த கழுதை போல எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. ராஜா, எந்த கட்டுகளுக்கு மத்தியில நமது பிள்ளைகள் கட்டப்பட்டிருந்தாலும் பிள்ளைகளை கத்தர் கட்டவிழ்ப்பீராக. பேழைக்குள்ள சென்ற அந்த மிருகங்களை போல இந்த சத்தியத்தின் மூலமா இன்னும் யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு தகப்பனை அர்ப்பணிக்க முடியாதபடி ஆண்டவரே அந்த மிருக சுவாபத்தோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தர் இந்த நாளில விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே விசேஷமாய் கத்தாவே இந்த நாளில கூட அருமையான கத்தாவே விசேஷமாய் அப்பா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா வேதத்துல வாசிக்கிறோம், இந்த பூமியில கனம் பெற்றவனாய் இருந்த போதிலும் அப்பா உண்மை அறிகிற அறிவு இல்லாவிட்டால் அவன் மிருகத்துக்கு ஒப்பாய் இருப்பான் என்று சங்கீதம் 49 கடைசி வசனத்துல வாசிக்கிறது போல ஆண்டவரே எங்கள் ஜீவியமானது மிருக சுவாபமாய் இராதபடி அப்பா எங்களுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன வசனத்தின்படி எங்களுடைய சுவாபங்கள் மாற நீர் உதவி செய்வீராக. அப்பா தகப்பனே இயேசு ராஜா, இந்த பூமியில ஆண்டவரே உமக்கென்று வாழ்கிற இந்த ஒரே வாழ்க்கையில அப்பா உண்மை பிரியப்படுத்த, உண்மை சந்தோஷப்படுத்த தானியேலை எப்படி அந்த பொல்லாத சிங்கங்கள் தொடாதபடி அதனுடைய வாயை கத்தர் அடைத்தீரோ அதுபோல இன்றைக்கும் எங்களை சுற்றிலும் இருக்கிற பொல்லாதவருடைய எண்ணங்களுக்கும் பொல்லாதவருடைய எரிச்சலுக்கும் பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கும் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி சுற்றி வகை தேடி திரிகிற இந்த பொல்லாத பிசாசினுடைய எண்ணங்களுக்கும் கத்தர் எங்களை தப்புவிப்பீராக. தகப்பனே சிங்கங்களின் மேல நடக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாங்கள் இப்பொழுது எடுத்து நாங்கள் செபிக்கிற ராஜா. உம்முடைய நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல உம்முடைய விசேஷித்த கரம் வந்து இறங்கும்படியான ஜெபம் பண்ற உம்முடைய நாமத்தால பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. எல்லா துதிக நமக்குமே எடுத்துக்க இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.